ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த போர்ட்டலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெல்சிபபம் அப்படியே வர ஆரம்பிக்குமா. அந்த எத்தில் ஃபைனலி எல்லாருமே அந்த எத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தவனே பேத்தில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே கட்டி போச்சு சொல்கிறாரு. அடலி உண்மையிலேயே நல்ல வேலையை பண்ணிருக்க. அட இருங்க, இன்னமும் விஷயம் முடியல. ஏன்னா இப்பதான் உண்மையிலேயே விஷயம்லாம் ஆரம்பிக்க போகுது. ஆனா அதுக்குள்ள சடனா ஒரு மாஸ்டர் வந்து அப்படியே வண்டி மேல குதிக்கமா. இதை பார்த்தவொன்னே எல்லாருமே அட்டாக் ரெடி ஆகுறாங்க. எல்லாருமே அதை தாக்க வேணாம், ஏன்னா அது ஒன்றும் நம்மளோட இனிமே இல்ல, நம்மளோட ஃப்ரெண்டு தான். கேட்குறவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு பர்சன் பார்த்தோம்ல, அந்த பர்சன் அங்க வராரு. இவரோட பேரு சோ. வரும்போதே பேட்டலியனை பார்த்து சொல்றாரு, நான் சும்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மிலிட்டரி ஆளுங்க அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெயினா இருக்காங்கன்னு. இந்த பசங்களால என்னோட ஒர்க்கு நாசமாக வாய்ப்பு இருக்குல்ல. கேக்குற அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அட நீ என்ன சொல்ல வர? அப்பனா நாங்க வந்து எந்த விதமான தகுதியும் இல்லாதவங்கன்னு சொல்றியா? நீ என்ன இன்சல்ட் பண்ண பாக்குறியா? இப்படி நாங்க பேத்தலியான்னு கத்தி கேட்பாரா. உடனே அவன் சொல்றான், உனக்கு என்ன இன்னமும் தெரியலையா? நீ வந்து பயப்படுற, அதை வந்து ஒத்துக்க மாட்டுற அதானே? உனக்கு ஒரு பயம் இருக்கு, உங்களோட எல்லா ஆளுங்களையும் நீ இழந்துருவன அதானே? ஆமா போதும் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? ஆமா யாரு பார்த்தா மீனி இந்த மாதிரி நடுவுல தேவையில்லாம உன்னோட மூக்க நுழைக்கிறேன்? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தையே மாத்துறதுக்கு இவன் தான் ஒரு கீயா இருக்க போறான். இந்த ஆபரேஷனுக்கு கமெண்ட்ஸே கொடுக்க போறான். கேக்குற அவரால் எதையுமே நம்ப முடியல. இன்னது இவனா? எனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக இவனை நீ தேர்ந்தெடுத்திருக்க? ஆனா அவரு ஒன்னும் அங்க கேட்கல. ஏன்னா நம்ம பேத்லியானுக்கு லீய பத்தி நல்லாவே தெரியும். லீ தான் ஒரு பிளானைய கொடுக்க ஆரம்பிக்கிறான். கேங் சியோ கேங் நாம் இந்த ஏரியால தான் அதோட உடம்பும் கூடிய சீக்கிரத்துல அப்பியர் ஆக போகுது. சோ அதனால நம்ம ஹோலி வெப்பன்ஸை வச்சு அதை தாக்கணும். நம்ம ஒரு கேட் வழியா தாக்குனாலே போதும், இது ஒர்க் ஆகும். நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா அப்படி தாக்குறதுக்கு உன்கிட்ட ஐடியா இருக்கா? ஏன்னா வெறுமா தாக்குற மூலமா அதை வந்து நம்மளால கொல்ல முடியாது. அதை கொல்றதுக்கு உன்கிட்ட பிளான் இருக்கா? கரண்டா நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா நம்மளால அதை கொல்ல முடியாது. நீ இன்னும் உண்மையிலேயே முட்டாளா? ஏன்னா எங்களை மாதிரி ஒரு ஹை லெவலான பிளேயரை நீங்க வர வச்சிருக்க, அதுவும் எந்த விதமான பிளானும் இல்லாம. இப்போ நீ வந்து என்ன ஆசைப்படுற? இந்த மாதிரி சாகணும்னு ஆசைப்படுறியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் இன்னமும் விஷயத்த பேசி முடிக்கல, அவன் பேசட்டும். இந்த இடத்துல இப்போதான் நம்ம ஹீரோ ஒரு பிளானியே சொல்றான். அதோட மெயின் பாடி இன்னமும் அப்பியர் ஆகல, அதோட காலு கை இதெல்லாம் தான் அப்பியரே ஆயிருக்கு. அதனால அந்த பாடி பார்ட்ஸை நம்ம தாக்குனா அதனால நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும். எனக்கு நல்லாவே புரியுது, நம்ம அப்படி பண்ற மூலமா மாஸ்டரை மேனிப்புலேட் பண்ற மாதிரி ஆகும் அதுதானே. ஆனா எப்படி நம்ம அதை பண்ண போறோம்? அதுதான் மெயின் கேள்வியே. ஏன்னா அது மேலதான் ஒர்க்கே ஆகாது இல்ல. அதுக்குன்னு சில பல பகுதி இருக்கு. அந்த இடத்துல நம்ம தாக்குனாலே போதும், இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். அதோட உடம்பும் கம்ப்ளீட்டா உருவாகல, நம்மளால அதை வெட்டவும் முடியும். நம்ம அப்படி ஒண்டி பண்ணிட்டாலே போதும், அந்த கூரா இருக்கிற அந்த விஷயம் அது அழிஞ்சு போயிடும். அந்த மாஸ்டரால வெளியிலயும் வர முடியாது. ஆமா நீ சொல்ற விஷயம் இது பாசிபிளா எனக்கு தெரியுது. நான் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல இவனை தாண்டி வேற யாருமே ஏறாங்க ஆளுங்க வரவும் இல்ல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சொல்றான், எஃப் ரேங்க் ஆளுங்க எல்லாரையுமே கேதர் பண்ணி பயங்கரமான அட்டாக்கா நம்ம பண்ணலான்னு. இது கேக்குற அந்த ஆளுக்கா இது வந்து சரியா படவும் இல்ல. எஃப் ரேங்க் ஆளுங்களால என்ன பண்ண முடியும் இல்லையே தெரியலையா? இவனுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லவே இல்ல. ஆனா பேத்தல் எனக்கு நல்லாவே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இங்க மேட்ரே இல்ல. ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமான அந்த ரெட் கேட்டையும் சியோல் ஸ்டேஷனுக்கான அந்த கேட்டையும் கிளியர் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம லீ தான், ஒரு எஃப் ரேங்கர். இந்த பையனால பண்ண முடியாத விஷயமும் இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போதும் எல்லாமே ஒரு பொய் தான் அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. இப்பதான் ஹீரோவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். வந்து சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஏ ரேங்க் எஸ் ரேங்க் இவங்கெல்லாம் வராங்கன்னு, இவங்களாம் எதுக்காக இன்னமும் வரலன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படா தெரியும்? எனக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுலாம் தெரியல. வழியில அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒன்னு இறந்து போயிருக்கலாம், ஆனா எங்கேயாச்சும் ஒளிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், நானே அட்டாக் பண்ண போறேன். ஒரு சைடு அவரு மனசுலயே யோசிக்கிறாரு, அம்மா இவங்க ஸ்ப்ரெட் ஆகட்டும், அதுக்கப்புறம் 1 by 1 எல்லாருமே முடிக்க வேண்டியதான். இடத்துல லீயும் ஒத்துக்கிறான். சரி நீங்களே அந்த லீடை ஏத்துக்கலான்னு இல்ல சொல்லிட்டக்கு அப்புறம் நான் வந்து டிசைட் பண்றேன் யாரு யாரு எங்கெங்க போகணும்னு.
சீன்ல நம்ம மாஸ்டரும் நம்ம லீ சொன்ன மாதிரியே கேங்ஸியோ ஒரு இடத்துல சின்ன சின்ன போர்ட்டல் வழியா அது வெளியில வர ஆரம்பிக்குது. அந்த சைடு அங்க கிங் ஃபிஸ்டையும் காட்டுறாரு. அந்த கிங் ஃபிஸ்ட் அவரும் அங்க வந்திருக்காரு. அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ரிப்போர்ட் எல்லாம் பார்த்திருப்பான். கிங் ஃபிஸ்ட் அவரை பத்தி தெரிய வந்து அவரு ஒரு கையை வச்சு பயங்கரமா சண்டையிட்டு இருப்பாரு. எல்லாம் தெரிய வந்திருக்கும். இது எல்லாமே இவனோட பாஸ்ட் இன்ஃபர்மேஷனா இவனுக்கு உதவியா இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் பேத்தலியன் கிட்ட எல்லா பிளானையும் அவன் சொல்றான். அங்க பேத்தலியானும் மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சிரு, என்னால உனக்கு நிறையவே பிரச்சனை வர மாதிரி இருக்கு. நான் எவ்வளவு பெரிய பர்டனாவும் உனக்கு இருக்கல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் முன்னேறி போறதுக்கு தயாரா இருக்கேன். அங்க பேத்தலியானுக்கும் புரியுது டைம் வந்துச்சுன்னு. இதனால அங்க வாக்கி டாக்கில பயங்கரமா ஒரு கத்துறாரு. சீக்கிரம் டீம் ஏ ஃபயரிங்க ஆரம்பிங்க. அதே மாதிரி அவங்க மூஞ்சில பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லீயும் அவனோட டீம் கிட்ட ஃபயரிங்க பண்ண சொல்றான். இடத்துல நம்ம லீயோட டீமும் பயங்கரமா ஃபயர் பண்றாங்க. தேர்ட் டீமா இருக்கிற அந்த மவுண்டன் லீடர் ஜோ கிட்ட நம்ம லீ பேசுறான். இங்க வந்து நிறையவே மாஸ்டர் இருக்கு. நான் ஜாக்கிரதையா அந்த கேட்டுக்கு ரொம்ப நெருக்கமா போக பாக்குறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணுங்க. நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கு, ஜாக்கிரதை. புரியுது, நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கதான் செய்யுது. என்ன ஒரு சொல்ல வராரு அந்த விஷயம் நம்ம லீக்கு புரியல. ஆனா அதுக்குள்ள மாஸ்டர் அது நம்ம லீய பயங்கரமா தாக்குது. எனக்கு தேவைதான். நான் யோசிச்ச மாதிரியே உன்ன மாதிரி ஒரு எஃப் ரேங்கர். ஸோ இப்படிதான் உன்னோட கதை முடியணும்னு எழுதியிருக்கு. ஸோ இறந்து போ. லீயும் அப்படியே அந்த மாஸ்டரை பார்த்துக்கினே சொல்றான். உண்மையை சொன்னா எனக்கு முதல்ல குத்து வாங்குறது சுத்தமா பிடிக்காது. இது கேக்குற ஜோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இவன் இன்னமும் சாகலையா? இப்பதான் லீய சொல்றான். என்ன யோசிக்கிறீங்க சோ? யோசிச்ச மாதிரிதான் சோ, நீங்க எல்லாத்தையுமே பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க பண்ண காரியத்துக்காக உங்களை நான் அப்படியே விட்டுருவேன்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பேல. உங்களை அப்படியெல்லாம் என்னால விட முடியாது. இடத்துல இப்படி இவன் சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.